ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி பேக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம், என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக எப்படி இருக்குன்ட்டு சாஃப்டாக. ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லோ தனியாக ஒயிட்டு தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து வெள்ளைக்கரு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே 75 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 3 பேட்சை சேர்த்து நம்ம ஸ்டிஃப் பீக் வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்காக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் மஞ்சள் கரு வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் கருவையும் போட்டு இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது போட்டு நல்லா வயர் விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பால் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயிலு, அதாவது வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ஆயிலையும் பாலையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா மேலே நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் 1 டீஸ்பூன் பாலும் 1 டீஸ்பூன் வந்து ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 2 டீஸ்பூன் பால், 2 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட மெல்ட் பண்ணி நீங்கள் அதே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து கலருக்காக நான் வந்து எல்லோ கலர் ஜெல் கலர் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் வந்து கலராக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பேக்கிங்க்கு வச்சிடலாம்.
நான் வந்து 6 இன்ச் ரெக்டாங்கிள் ஷேப்பில் டின் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரை வந்து நம்ம இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க ஒரு டூத் பிக் வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் பேக் ஆகி. நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங்க்கு வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.